அன்புக்குரியவர்களே, அக்டோபர் மாதம் 6வது நாளாகி இந்த திங்கட்கிழமை பொழுதை காண எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலும் நேரடியாக முகநூல் வழியாக இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியைகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் ஒரு புதிய வாரத்தை எங்களுக்கு தந்து பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க ஆண்டு கிருபை தந்தீர். இந்த வாரத்தின் முதல் வேலை நாளாகி இந்த திங்கட்கிழமை காலை பொழுதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே விசேஷ கிருபை பாதுகாப்பு எங்களுக்கு தாரும். விசேஷமாக இந்த நாள் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கர்த்தர் எங்களுக்கு ஜீவன் பலன் சுக தந்து ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரமாக இருக்கிற உம்மை சேவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை, குறைகளை பொறுத்து ஆண்டவரே உம்மை ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடு ஆராதித்து தேவன் மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தை பெருக துணை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 472வது பாடல். இருபத்தி 7வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 156வது பக்கம். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அப்பொழுதும் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவிலே ஒளித்து வைப்பார். கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார்.
கர்த்தாவே, நான் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி மறுமொழி அருளும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது கோபத்தில் அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் கடவுளே, என்னை தள்ளிவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து எனக்காய் பதவியிருக்கிறவர்கள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தரின் தயாளத்தை கண்டடைவேன் என்று நான் நம்புகிறாவிட்டால் என்ன ஆகுமோ? கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தில் பலன் கொண்டு தைரியமாயிரு. கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடி ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோமர் திருச்சபைக்கு எழுதின கடிதம் 16ஆம் அதிகாரம் 16 துவங்கி 20 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன் என்பது. வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிவுள்ள வசனங்களை இப்படி வாசிக்க கேட்கலாம். அவர் தம்முடைய சீடரிடம், இடரச் செய்யும் காரணங்கள் வராமல் போவது அசாத்தியம். ஆயினும் அவைகளால் எவனால் வருகிறதோ ஐயோ அவனுக்கு கேடு வரும். அவன் இந்த சிறியரில் ஒருவனை இடர செய்வதை பார்க்கலும் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தில் தள்ளி போடுவது அவனுக்கு நலமாகும். உங்களை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் பாவம் செய்தால் அவனை கண்டித்து பேசு. அவன் மனம் திரும்பினால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடம் வந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்றார் என்பதை. விசுவாசத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமண்டலத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஆண்டை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சற்றுமுன் வாசிக்கேட்ட நற்செய்தியின் வேத பகுதி லூக்கா 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் தம்முடைய சீஷரிடம், இடர செய்யும் காரணங்கள் வராமல் போவது அசாத்தியம் என்றார் என்பதை. தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளை, ஆபத்தும்
தீமையும் இருளும் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இடறி போகிற மக்களாக இருக்கிறோம். தேவரீர் எங்கள் வாழ்விலே இடறி விழாதபடி ஆண்டவருடைய அன்பை சுவைத்த மக்களாக வாழ உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களை வழிநடத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுகிறது உண்டு, முள் குத்தியது என்று சொல்லுகிறோம். முள்ளை நம்மளை குத்திச்சா நம்ம போய் முள்ளில் குத்தணுமா? ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? முள்ளு குத்தியது, கல் தடுக்கினது. கல்லை தடுக்கிச்சு, கல் தடுக்கினது. சிலவங்க இதை புது செருப்பு வாங்குவாங்க, போட்டுட்டு செருப்பு கடித்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போய் தவறுகளை செய்துவிட்டு ஈஸியாக மற்றவர்கள் மேலே பழி போடுகிற பலகீனம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் இடறி போகிற சந்தர்ப்பம், சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. ஆனால் நாம் இடறி போவதற்கு மற்றவர்களை காரணப்படுத்துகிற மக்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இடறி போகக்கூடிய சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வராமல் போவது அசாத்தியம். அசாத்தியம்ல அசாத்தியம், அசாத்தியம் அர்த்தம் என்ன? முடியாத காரியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே இடறி போகிற அனுபவம் நிச்சயம் உண்டு. அதான் நிச்சயமா நீங்கள் இடறி போவீர்கள். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்திலே சோதனைக்குட்படாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சரி, நாம் இடறினா என் அர்த்தம் என்ன? எதிலிருந்து இடறி போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற இடறி போகிற காரியத்திலிருந்து எதிலிருந்து? விசுவாச வாழ்க்கை, ஆண்டவரோடுள்ள விசுவாச வாழ்க்கையிலே நாம் இடறி போகக்கூடாது என்கிற எச்சரிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு தருகிறார். பல வேளைகளிலும் ஆதாமை போல நாம் இடறி போன பிற்பாடு அதற்கு காரணம் ஏவாள் என்றும், ஏவாளை போல பிசாசு என்னை வஞ்சித்தது என்றும் நாம் மற்றவர்கள் மேல் பழி போடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கையாக வாழும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார். இடறுதல் என்று சொல்லுகிற பொழுது எப்போவுமே நாம் ஒரு பெரிய கல்லை தட்டி கீழே விழ மாட்டோம், இடறி விழ மாட்டோம். யாராவது ஒரு பெரிய கல் நம்முடைய காலை தட்டி விழுந்தோம் என்று யாராவது சொல்வீங்களா? இல்லை. சிறிய கல், எதிர்பாராது. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் நாம் பெரிய காரியங்களில் இடறி போகிறது இல்லை. சாதாரணமான சிறிய சிறிய சின்ன சின்ன காரியங்களிலே நாம் விசுவாசத்திலே இடறி போகிற மக்களாக இருக்கிறோம். இடறி போகுதல் என்று சொல்லுகிற பொழுது இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிற பொழுது, இடறி போகிறது என்று சொல்லுகிற மூல பாஷையில் 2 பொருட்கள் உண்டு. ஒன்று தெரியாமல் இடறி போகிறது. தெரியாமல் நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், வேற ஒருத்தர் நம்ம தள்ளிப்படுது, காலை நீட்டிட்டா நாம் தடுக்கி கீழே விழுந்துருவோம். நம்ம அதை எதிர்பார்க்கல, திடீரென்னு என்ன செஞ்சுட்டான், காலை நீட்டினா நாம விழுந்தது. இது நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமல் இடறி போகிற சூழல். இது நம்முடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையிலேயும் நமக்கு உண்டு. இரண்டாவது இதனுடைய பொருள் நம்பியே இடறி போகிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிலதை நம்புவோம், இந்த பாதை சரியான பாதை தான் என்று நம்பி நான் போகிற பொழுது அங்கே வழி இருக்காது. ஆகவே பல வேளைகளிலே நாம் தெரிந்தே அறிந்தே நாம் என்ன செய்கிறோம், இடறி போகிற மக்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு,
இடறி போகாமல் நம்மை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இடறி போவதற்கு காரணம் இன்னைக்கு நான் வாசிக்கின்ற சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே இருள் வறுமையானால் நாம் இடறி போகிறோம். இருள் சூழுகிற பொழுது நமக்கு சரியான பாதை தெரியாது. ஆகவே நாம் முன்னேறி செல்லுகிற பொழுது பள்ளத்திலே விழுந்து விடுகிற மக்களாக இருக்கிறோம், அல்லது திசை மாறி போகிற மக்களாக இருக்கிறோம், அல்லது காயப்படுகிற மக்களாக இருக்கிறோம். ஆகவே இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற நிலையை உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையற்றவர்களாக வாழுகிற பொழுது நாம் இடறி போகிற மக்களாக நாம் இருக்கிறோம். பிசாசினாலே நாம் வஞ்சிக்கப்படுகிற பொழுது, சோதனைக்குட்படுத்தப்படுகிற பொழுது நாம் இடறி போகிற மக்களாக இருக்கிறோம். பல வேளைகளிலே பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இடறக்கூடிய காரணங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது பிரிவினைகள், சபை, குடும்பங்கள், உறவுகளிலே நாம் விசுவாச வாழ்க்கையில் இடறி போகிற பொழுது பிரிவினைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நீங்கள், எனக்கு தெரியும் நீங்கள் ஈஸியாக இடறி போக மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நயவஞ்சகமான பேச்சு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை தந்திரமான சூழல்களிலே அகப்படுத்தி இடறி போகச் செய்வான். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற அழைப்பு, குறிப்பாக லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே 4 காரியங்களை நமக்கு படிப்பினையாக தருகிறார். முதலில் சொல்லுகிறது, இடறி போகிறது அல்லது இடறி விழுகிறது, அதுவும் பாவமே. அதுவும் பாவம்தான். தெரியாமல் விழுந்து விட்டேன், தெரியாமல் செய்து விட்டேன் என்று நாம் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இடறி விழுகிறது. ஆனால் கடவுள் நம்மை எச்சரிக்கிறார். விசுவாசத்திலே நீங்கள் இடறி போகக்கூடாது, வழி தவறி போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு தருகிற படிப்பினைகளை எல்லாம் நாம் விட்டு விலகி இடறி போகிற பொழுது அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு காரணம் நாம் என்பதையும், அந்த பாவத்திற்கு நிச்சயமாய் கடவுளுடைய தண்டனை உண்டு என்றும் ஆண்டவர் நம்மிடத்தில் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, நாம் இடறி போவதற்கு அல்லது மற்றவர்களை இடறச் செய்வதற்கு நாம் காரணிகளாகவே இருக்கிறோம். கடவுள் நம்மை அன்பு செய்ய அழைக்கிறார். ஆனால் நாம் அன்பை விட்டு விலகுகிற பொழுது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னிப்பை குறித்து நாம் மன்னிக்க மனம் அற்றவர்களாக இருக்கிற பொழுது அதை சொல்லுகிறார், உங்களை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள். அது சொல்லுகிற பாரு 3ஆம் வசனம், உங்களை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க இடறி போகாமல் எச்சரிக்கையாயிருங்கள். காரணம் என்ன? உன் சகோதரன் பாவம் செய்தால் அவனை கண்டித்து பேசு, அவன் மனம் திரும்பினால் அவனுக்கு மன்னிப்பாயாக. பாருங்க, இதில் 2 காரியங்களே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம் இடறி போகக்கூடிய 2 காரியங்கள். ஒன்று, நாம் மன்னிக்க மனமற்றவர்களாக இருக்கிற பொழுது இடறி போகிற மக்களாக இருக்கிறோம், அன்பு குறைந்து போகிறது. இரண்டாவது, மனம் திரும்பாமல் இருக்கிற பொழுது. பாருங்கள், பொதுவாக மன்னிப்பை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிற பொழுது மன்னிப்பை முன்னிறுத்தி வலியுறுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு இடத்திலே மட்டும்தான் அவன் சொல்லுகிறார், மனம் திரும்பினால் மன்னிப்பாயாக என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறார், பாருங்க, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடம் வந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிக்க வேண்டும். பாருங்க, இங்கே ஆண்டவர் நமக்கு தருகிற இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இடறி போவதற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற எச்சரிக்கை, நாம் மன்னிக்க தவறுகிற பொழுது, மனம் திரும்ப, நாமும் தவறு செய்து மனம் திரும்ப தவறுகிற பொழுது நாமும் இடறி போகிற மக்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்மிடத்தில் வந்து நம்முடைய சகோதரன் நான் தவறு செய்தேன் என்று நம்மிடத்தில் சொல்லுகிற பொழுது நாம் மன்னிக்க மனமற்றவர்களாக
அவன் மேல் கோபம் கொள்ளுகிற பொழுது நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதே மாத்திரமல்ல, நாமும் தவறு செய்து தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்க தவறுகிற பொழுதும் நாம் இடறி போகிற மக்களாக இருக்கிறோம். ஆகவே மன்னிப்பும் மனந்திரும்புதலின் அவசியத்தையும் நாம் உணர்ந்து விசுவாசத்திலே பெருகும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இடறி போகாமல் அல்லது மன்னிக்கக்கூடிய பண்பும் மனந்திரும்புதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால், ஆசிரியர் சொல்லுகிறார், நாம் 5-6 வசனங்களில் பார்க்கிற பொழுது அது நம்முடைய விசுவாசத்தினால் கடவுளின் மேல் இருக்கிற பற்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எல்லா இடரிலிருந்தும் தப்பிக்க செய்கிறது. ஆகவே ஆசிரியர் இங்கே லூக்கா நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற பொழுது விசுவாசம் நம்மை எவ்வளவு வல்லமையாக இடரிலிருந்து நம்மை காக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பவுலப்போஸ்தலன் ரோம திருச்சபை மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது, உங்களிலே இடரக்கூடிய காரியங்கள் வரும், ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். உங்களிடத்தில் நயவஞ்சகமாய் தந்திரமாக பேசுகிற பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் கவனமாக இருந்து இடறி போக மாட்டீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே உங்களை பாராட்டுகிறேன் என்று சொன்ன பிற்பாடு அடுத்து சொல்லுகிறான், நீங்கள் இடறி போவதிலே மிக முக்கியமான பங்களிப்பு சொல்லுகிறார். பாருங்கள், 19வது வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன், கீழ்ப்படிதல் யாவருக்கு தெரிய வந்து ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படு, ஆயினும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை நமக்கு தருகிற ஆற்றல் தான். நன்மை செய்வதில்லை, நல்லதை இனம் கண்டு கொள்ளுவதில்லை நாம் ஞானிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீமைகளிலே நாம் ஞானிகளாயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, அவர் விசுவாச வாழ்க்கை நமக்கு தருகிற படிப்பனை, அவர் சொல்லுகிற காட்டத்தி மரத்தை பெயர்க்கக்கூடிய சிறிதளவு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் மலையளவு காரியங்களை நாம் சாதிக்கும். விசுவாசத்தின் வல்லமையை, ஆற்றலை கடவுள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மூன்றாவது, நாம் இடறி போகாதபடி நம்முடைய வாழ்விலே, கடவுளிலே, கிறிஸ்துவிலே, அவருடைய வார்த்தையிலே, வசனத்திலே கொண்டிருக்கிற விசுவாசத்திலே, நன்மை செய்வதிலே நாம் ஞானிகளாகவும் தீமைகளை எதிர்கொள்வதில்லை பேதைகளாக கடவுளுடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிற பொழுது நாம் இடறி போகாமல் நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவர் துணை செய்கிறார். கடைசியாக 7 முதல் 10 வசனங்களிலே பவுல் சொல்லுகிற பொழுது, பல வேளைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இடறி போகிற அல்லது விழுந்து போகிற பலகீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்முடைய தற்பெருமை, நம்முடைய அகந்தை, நான் என்கிற எண்ணம். வேதம் சொல்கிறது, நிற்கிறதாக எண்ணுகிற நீ என்ன செய்யக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. நீ நிற்கிறேன்னு எண்ணுகிற. பலவேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடறிப்போக காரணம், நான் நிற்கிறேன், நான் இதை சாதித்தேன், நான் இதை செய்தேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்கிற எண்ணம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இல்லை, இது என் கடமை, நான் ஒன்றுமல்ல. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நற்செயல்கள், நற்காரியங்கள், புண்ணியங்கள், இவைகளெல்லாம் எப்படிப்பட்ட உண்மைத்தன்மை, அது யதார்த்தம், நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லுகிற அந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இடரச் செய்யாமல் இருக்கு. எப்பொழுது நான் என்கிற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதே நாம் பாவத்தில் இடறி விடுகிற பலகீனமுடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் ஆண்டவருக்கே புகழ், ஆண்டவருக்கே என்று சொல்லி நம்மை மறைத்து, யோவான் ஸ்நானகன் சொல்ல, நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் அல்ல, அவருடைய பாதரட்சியின் வாரை கூட கலத்துவதற்கு நான் தகுந்தவன் அல்ல என்று நம்மை மறைத்து கொள்ளுகிற பொழுது நாம்
இடறி போகாதபடி விசுவாசத்திலே கிறிஸ்துவிலே உறுதியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தூயாவியானவர் நம்ம ஊருக்குள்ள தந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 580வது பாடல். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கடவுளே, நாங்கள் இடறி போகிற காரணங்கள் நிச்சயம் உண்டு என்று ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிக்கிறீர். அன்பு நிறைந்த கடவுளே, நாங்கள் இடறி போகிற பலகீன மனிதர்களாக இருக்கிறோம். தேவரீர் எங்களை தயவாய் கண்ணோக்கி பாரும். நாங்கள் இடறி போகாதபடி ஆண்டவரில் இருக்கிற விசுவாசத்திலே வளரும்படி, கிறிஸ்துவை சார்ந்து வாழும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற படிப்பினைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இடறி விழுகிற மக்களாக அல்ல, மற்றவர்களை இடறி செய்யாதபடியும் எங்களை வசனத்தில் காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களுக்கு மாய்மானமான இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் தவறி விழுந்து விடாதபடி விசுவாசத்திலும் உம்முடைய வார்த்தையிலும் உறுதியாக இருந்து
கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ அருள் தாரும். இந்த காலை வேளையிலும் உடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து நன்றியோடு உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்கள் உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வெளியூர்களில் கடல் கடந்த ஒரு தேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய வாழ்வு பணி குடும்பங்கள் உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலும் பலகீனங்களோடு வியாதிகளோடு காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தொடர் சிகிச்சைகளை பெற்று வருகிறவர்கள் மருத்துவ ஆலோசனைகள் பணிவிடைகளை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் அற்புதமான விடுதலையும் ஆண்டவர் தாரும். வயோதிக தாய் தந்தையர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அப்படி பலகீனங்கள் முதுமை நிமித்தம் ஏற்படக்கூடிய ஆண்டவரே சோர்வுகள் எல்லாவற்றுக்கும் அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகள் குடும்பத்தார் உறவுகளுடைய பணிவிடை பாதுகாப்புகளை எங்கள் பெற்றோருக்கு ஆண்டவர் தாரும். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவருடைய உயர்கல்வி எதிர்கால வேலை வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கைகளை எல்லாம் ஆண்டவர் அமைத்து தாரும். கற்பத்தின் கனிகளை எதிர்நோக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் புத்திர சிலாக்கியங்களை ஆண்டவர் தந்து அதிசயங்களை காண செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நிரந்தரமான வேலை வாய்ப்புகளுக்காக அரசு வேலை வாய்ப்புகளுக்காக போட்டித் தேர்வுகளை சந்திக்க ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் அவருடைய முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்து ஆண்டவர் நன்மைகளை ஆண்டவர் தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் எங்கள் உழைப்பு தொழில்கள் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் அனைத்திலும் ஆண்டவர் நீர்க்குடையிலும் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தியும். எங்கள் திருச்சபை திருப்படை ஊழியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வளர்ச்சி பணிகள் திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே போதகர் சபையின் நிர்வாக குழு விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாதத்தில் நடைபெற இருக்கிற நற்செய்தி கூடுகைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு திருச்சபை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட தேவன் நீர் உடைய வழிநடத்துதலை ஆண்டவர் தார். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து நன்றியோடு ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அவரவர் தம் வாழ்வுகளிலே நன்மையும் ஆசீர்வாதம் பெருக நீர் கிருபை தாரும். இதனாலே விசேஷ நாளாய் கருதுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் மிகுதியாய் தந்து ஆண்டு முழுவதும் கர்த்தர் அவர்களை அவருடைய குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே எங்களை உம்முடைய திருக்கரத்தில் கையளிக்கிறோம். ஒருபொழுதும் எங்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழுகிறோம் என்கிற எண்ணங்களை தவிர்த்து கிறிஸ்துவின் கிருபை எங்களை ஆட்கொள்ளுகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு கிருபை தாரும். குறைகள் எல்லாவற்றை பொறுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாம பிரசித்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரபலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அனல் வேண்டிய ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை எடுத்துக்கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமை என்னதேக்கும் விளைவிலே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் துயாவியானுடைய அந்யோன்யைக்கும் இடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா கால தங்கி தரித்திருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரை, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரை. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.